பண்ணி நடத்தினார். ஆமென் சொல்லுங்க. ஆகஸ்ட் மாதம் தான் எனக்கு கல்யாணம். ஆமென் சொல்லுங்க. எந்த மாதம் எனக்கு பிடிக்கல நான் சொல்லிட்டு இருக்கேனோ அது பாருங்க, ஆகஸ்ட் 27 ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஆகஸ்ட் 26 எனக்கு கல்யாணம். ஆமென் சொல்லுங்க. அந்த கல்யாணத்துல வாழ்பால யாரும் செய்யாத கல்யாணத்துல கர்த்தர் ராஜ மரியாதையோட அந்த கல்யாணத்தை எனக்கு கர்த்தர் நடத்தினார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவாங்க, ஜேபிஆர் வீட்டுல கல்யாணத்தை அப்படி நடத்தினாங்கம்மா, அவங்கள குதிரையில வந்தாங்கம்மா. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. எனக்கு தான் கொடுத்து வைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. பார்ப்போம், ஆண்டவர் அப்படி என் கல்யாணத்தை நடத்தினார். அவ்வளவு அழகு கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. டாக்டர் சொன்னாங்க, இப்பெல்லாம் குழந்தை வேண்டாம் ஜூலி அப்படின்னு சொன்னாங்க. குழந்தை பிறக்குமா, ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு, வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆண்டு ஒரு பையனை கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அது எவ்வளவு கிரிட்டிக்கல் இருக்கு, அந்த பேபி ஃபார்ம் ஆகுறதுல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு மாதம் செக் பண்ணும்போது பயந்து பயந்து போவேன். நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா பெஸ்டா கொடுப்பீங்க ஏசப்பா, நீங்க எனக்கு பெஸ்டா தான் அந்த குழந்தைய கொடுப்பீங்கன்னு சொன்னேன். ஏன் ஆண்டவர் எனக்கு பெஸ்டாவே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. 7வது மாதம் எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார், உனக்கு ஆண் பிள்ளையை நான் கொடுப்பேன். அவனுக்கு யோவான்னு சொல்லி எனக்கு ஆண்டு வெளிப்படுத்தினார். நான் உங்களை என்னது கேட்கறாங்க, என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து ஜான் வைக்கலான் இருக்கேன், அதை நீங்க என்ன வேணா சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க ஜான்சன் வச்சாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஏன் ஆண்டவர் இன்னைக்கு என்னை நிமிர்த்தி வச்சிருக்கிறாருன்னா, இன்னைக்கு உங்க தலையை கர்த்தர் நிமிர்த்த வல்லமையுள்ளவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா. ஆமென் சொல்லுவோமா.